ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சாக்லேட்டியான ஒரு கேக்கு, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட் அண்டு டைரி மில்க் வச்சு செய்ய போகிறோம். இது பிகினர்ஸு கூட செய்யலாம், அந்த அளவுக்கு நான் ஈஸியாக இந்த மெத்தட் சொல்லி காமிச்சிருக்கேன். கேக்கு செய்கிற மெத்தட் ஈஸியானதாக இருந்தாலும் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 ஓரியோ பேக்கெட் எடுத்துருக்கிறேன். 10 ரூபா பேக்கெட் தான். நீங்கள் பெரிய பேக்கெட்டாக இருந்தாக்கா ஒரு 2 பேக்கெட் எடுத்தால் போதும். இந்த 4 பேக்கெட்டில் ஒவ்வொரு பேக்கெட்டாக நான் அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம தனியாக க்ரீம் தனியாக அந்த பிஸ்கெட் தனியாக எடுக்க வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. 4 பேக்கெட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதை நல்லா குட்டி குட்டி பீஸாகவும் இப்படி உடச்சி போட்டுருங்க. எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக வர அளவுக்கு அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பவுடராக அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அது நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த பிஸ்கட்டும் நம்ம அதில் சுகர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றினது பிறகு அது கூடவே நான் பேக்கிங் சோடா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அது ஸ்மெல்லுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மில்க் எடுத்திருக்கேன், அது ஒரு 100 ml எடுத்தால் போதும், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மில்க்கு சேர்க்கணும். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு கேக்கு அவ்வளோக்கு கரெக்டாக வராது, ரொம்பவும் தண்ணி போல் போயிடும். அப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீமு நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். அது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணது பிறகு கடைசியாக நான் முந்திரியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் வரும். இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா நெய்யை தடவி விட்டுட்டு பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது மேலேயும் நெய்யை அப்ளை பண்ணி மேலேயும் தடவி விட்டுக்கலாம். அப்படி பட்டர் ஷீட் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவை இங்கே பார்த்தாலும் அந்த நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் ஒட்டாமல் வரும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேக் பேட்டரை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நான் உங்களுக்கு ஸ்டவ்வில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இப்படி கல் உப்பை கொட்டி நல்லா ஈவனாக எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பு மேலே ஸ்டாண்டை வச்சு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டரியும் அதை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரு மூடி போடும் போது நம்ம அதுக்கு விசிலும் போட வேணாம், குக்கர் பெல்ட்டும் தேவையில்லை, ரெண்டுமே இல்லாமல் தான் அதை மூடி போட்டு அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதை ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் அடுப்பில் வச்சு எடுத்தேன். அது கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் டைரி மில்க் பேக்கெட் 2 எடுத்துருக்கிறேன். கீழே நல்லா சுடு தண்ணியை கீழே ஒரு பவுலில் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு அந்த பவுலில் இந்த மாதிரி டைரி மில்கை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடுங்க. 2 பேக்கெட்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஹீட்லேயே அது நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே க்ரீம் மாதிரி வந்துடும். ஆட் பண்ணது பிறகு அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அதை நல்லா மெல்ட் ஆகி அப்படியே சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி நம்ம அதில் மெல்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைரி மில்க் பாக்கெட் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு அந்த கேக் ரெடி ஆகிடுச்சி. 40 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அதை நான் குத்தி காமிச்சிருக்கேன் எப்படி நல்லா ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த கேக் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். எடுக்கும் போது இப்படி லைட்டாக மேலே தட்டி விட்டுடுங்க, அழகாக அது சூப்பராக வந்துடும். நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லா ஒட்டாமல் சூப்பராக அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம அந்த டைரி மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ மேலே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நம்ம நார்மலாக அந்த கேக் மட்டும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம டைரி மில்க்கு சாக்லேட் பண்ணி இந்த மெல்ட் பண்ணி போடும் போது நல்லா டேஸ்ட்டு நம்ம ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அதோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா சாக்லேட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது மேலே நான் டெக்கரேஷனுக்கு ஜெம்ஸு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா முந்திரி பருப்பு கூட வச்சுக்கலாம் மேலே. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பராக கேக்கு ரெடி ஆகிடுச்சி. நம்ம இந்த கேக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 2 பொருள் இருந்தால் போதும். பாருங்கள், அதை நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.